ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரவையை தேவையான அளவு வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன், அப்புறம் ஒரு 2 3 மிளகா கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுக்கிற மாதிரி நல்லா வறுத்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தழைன்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணி மல்லிக்கீரை உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு அதை கிண்டிட்டு தேவையான அளவு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்க, இஞ்சி பூண்டு விழுது நல்லா தேவையான மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கிண்டுங்க. கிண்டிட்டு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணுங்கள். சின்னதாக அழகாக ஸ்லைஸ் பண்ணி மொத்தத்தையும் ஸ்லைஸ் பண்ணிடுங்க. ஸ்லைஸ் பண்ணி உள்ளே போட்டு கிண்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு தேங்காயை தேவையான அளவு திருவி அதை பார்த்திங்கன்னா பால் பிணைஞ்சி அப்புறமா அந்த பாலை எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக பிணைஞ்சி நல்லா அந்த பால் எடுத்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் இதை கிண்டி விட்டுருங்க. இது அந்த மூடி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அப்புறம் அது கூட கொஞ்சம் அந்த வறுத்து வச்ச ரவையை மிக்ஸ் பண்ணி திரும்ப இந்த பாலை அதுக்குள்ளே ஊற்றுங்க. பாலை ஊற்றுனீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தேவையான தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரமாக கிண்டுங்க. கிண்டிட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு சாதாரணமாக பார்த்திங்கன்னா பிரியாணியில் வைக்கிற மாதிரி மேலே ஒரு கல்லை வச்சுக்கோங்க. கல்லை வச்சிங்கன்னா அந்த ஆவி வெளியே வராமல் அப்படியே இருக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவா கிச்சடி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.